यूजीसी नेट सेकंड पेपर யோகா செகண்ட் யூனிட் பேசிக் யோகா டெக்ஸ்ட் உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல நமக்கு இருக்கிறது முண்டக்க உபனிஷத்து. ஒன் ஆஃப் த பிரின்சிபல் உபனிஷத்துல இருக்கு. முண்டக்க உபனிஷத்துல முண்டக்கம் அப்படிங்கிற வேர்டு வந்து தலைமுடியை வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது தலையில்லாத பகுதி இதை நம்மள பயன்படுத்தும் போது நார்மலா வந்து யாரை திட்டுறதுன்னா முண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அறியாமையில இருக்காங்க, அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க இந்த இடத்துல முண்டக்கம் அப்படிங்கிறது வந்து ம், தலை இல்லாத பகுதி அல்லது கழுத்து இல்லாத பகுதி, தவளை போலையும் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மாண்டூக்கம், மாண்டு இந்த மாதிரி முண்டக்க மாண்டூக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் அதெல்லாம் ஏதோ ஒரு காரண பேரா வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா இது எந்த உபநிஷத்துல இருக்கு, உம் இந்த உபநிஷத்து எதை பத்தி பேசுது அப்படிங்கறதுல நம்ம ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டே வரலாம். இது அதர்வண வேதத்துல இருக்கு. 3 சாப்டரை பிரிச்சிருப்பாங்க. இந்த சாப்டர் பிரிக்கும் போது அது முண்டக்கம்னு பிரிச்சிருப்பாங்க. 3 முண்டக்கம் இருக்கும். ஒவ்வொரு முண்டக்கத்திலையும் ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கும். அதை காண்டம்னு சொல்லுவாங்க. அப்ப 3 முண்டக்கம், 6 காண்டம். ஒவ்வொரு முண்டக்கத்திலையும் ரெண்டு ரெண்டு காண்டம் இருக்கும். காண்டம்னா ஒண்ணு இல்லை, அது ஒரு பார்ட், குட்டி குட்டி பார்ட்டா இருக்கு. இதுல வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கறது வந்து நம்ம வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இந்த உபநிஷத்துல இருந்து எடுத்தது. இதுல உம், so இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உபநிஷத்து எதை சொல்றது அப்படின்னா பரவித்யா அபரவித்யா, ஹையர் அண்ட் லோயர் நாலேஜ், பரவித்யா அபரவித்யா அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை பத்தி இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நம்ம ஆத்மா அப்படி பிரம்மன், ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி இந்த உபநிஷத்து சொல்லி கொடுக்குது. அதே போல வந்து கம்ப்ளீட் லிபரேஷன், லிபரேஷன்ங்கிறத வந்து நம்ம இந்த துக்கத்திலிருந்து லிபரேட் ஆகி பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை அச்சீவ் பண்றதை பத்தி இந்த உபநிஷத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த 3 கான்செப்ட் தான் இந்த 3 முண்டக்கத்துல நாம தனித்தனியே பார்க்க போகுது. இதுல இந்த குரு பரம்பரை எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து இதுல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ்ல இருந்து இப்படியே நமக்கு ஆர்டர்ல வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரம்மன் கடவுள் அந்த லார்ட் இருக்கார் இல்லையா, பிரம்மா. அவரு வந்து என்ன பண்றாரு, அதர்வா அப்படின்னு ஆஹ், அதர்வனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதர்வா யாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு எல்டஸ்ட் சன்னா பிரம்மா. அப்படின்னா பிரம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவர் பேர் வந்து அதர்வா. அதர்வா யாருக்கு சொல்லுங்க, அங்கிரா அப்படிங்கிறவர் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது அங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு வந்து சத்தியவாகா அவரு சொல்லி இந்த சத்தியவாகா யாரு அப்படின்னா பரத்வாஜோட சன்னு. பரத்வாஜோட சன்னு. இந்த அங்கிரா சத்தியவாகாவை சொல்லி கொடுப்பாங்க. சத்தியவாகா வந்து அங்கிரஸ்ன்னு ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த அங்கிரஸ் அங்கிரா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ்ல வந்து போட்டு அஹ், அவங்களோட பேர் தான் இதெல்லாமே. இதெல்லாம் கொஸ்டின் வந்து எப்படி வேணா கேட்பாங்க. அதனால இந்த ஆர்டரை வந்து பார்த்துக்கோங்க. அவர் வந்து சவுனகாக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப அந்த சவுனகாக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம்தான் இங்க வந்து நமக்கு உபனிஷத்து அமைஞ்சிருக்கு. அப்ப சவுனகா வந்து அங்கிரா கிட்ட கேட்கிறாங்க. ஆஹ் அவர்கிட்ட வந்து குருஜி அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கிறாங்க. இங்க எல்லாம் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கறது. அப்ப எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதுக்கான பதில் இந்த விஷயங்கள் எல்லாமே உலக விஷயம் பரவித்தியம் அபரவித்தியம். இந்த பரம் அபரம் அப்படிங்கறதுல நம்ம பதஞ்சலி சூத்திரால படிப்போம். நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம். பரம் அபரம் அப்படிங்கிறது இறைநிலை அல்லாதது, பிரம்மத்தை தவிர மீதி எல்லாமே நம்ம அபரம்னு சொல்லுவோம். அது பிரம்மத்தை வந்து இன்னொரு வார்த்தையில பரம்னு சொல்லுவோம். அப்ப அந்த பரத்தை பற்றிய வித்யா அபரத்தை பற்றிய வித்யா, இந்த ரெண்டு வித்யா பத்தி தான் இந்த உபநிஷத்து தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஒண்ணு வந்து பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து பிரம்ம வித்தியனும் ஹையர் நாலேஜ் அப்படின்னும், மீதி தவிர எல்லாம் படிச்சுக்கிறது எல்லாமே அபர வித்தியனும் இதுல இருக்கு. அவ்வளவுதான். இதுல லோயர் நாலேஜ் அதாவது அபர வித்தியன். அபர வித்தியால என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அபர வித்தியால என்னென்ன இருக்கு?
four Vedas. நீங்க 4 வேதங்களை படிக்கிறதே அபர வித்யா தான். ம்? அப்போ 4 வேதங்களை தெரிஞ்சிருந்தாலும் கூட தனக்கு பரவித்யா வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க படிக்கிறது எல்லாமே அபரம்தான். அதுலதான் வேதாங்காஸ் நம்ம படிச்சிருப்போம். வேதாங்காஸ் படிச்சிருக்கோமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அப்படியே இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே சான்ஸ்கிரிட்ல சொல்ல முடியுதா பாருங்க. ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சது. வியாக்கரணா, சிக்ஷா, छंदस, निरुक्ता, ज्योतिष, கல்பா. அப்பா வா, வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான், வேதங்க சேர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிதான் வேதங்காஸ் இதெல்லாம், இந்த வேதங்காஸ்ல இதுலதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வேதம், வேதங்காஸ் இது எல்லாமே நம்ம நம்ம படிச்ச ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சோம் இல்லையா? வேதங்காஸ் அதுல எங்க இருந்து எடுத்ததுன்னா இங்க இருந்து எடுத்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லோகம் இருக்கு இந்த முண்டகோபனிஷத்துல. அடுத்து வந்து பரவித்யா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, அது பிரம்ம வித்யான்னு சொல்றோம். அது வந்து இம்மோர்டாலிட்டிக்காக நம்மளே ரிலைஸ் பண்றது. நேச்சர் ஆஃப் ஹையர் நாலேஜ் அல்லது அந்த வித்யாவுடைய நேச்சுரலிட்டி என்ன அப்படின்னா, இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஞானேந்திரி கர்மேந்திரியங்களுக்கு ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது. இந்த உபனிஷத்து இப்படிதான் சொல்லுது. இப்போ பிரம்மஞானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிரம்மஞானம்ங்கிறது நம்ம கிட்ட கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கிறது எதெல்லாம் கர்மேந்திரியம், எதெல்லாம் ஞானேந்திரியம்? Five senses வந்து ஞானேந்திரியம் சார். ம். ஃபைவ் சென்சார்கள் கர்மேந்திரம் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் காலு, கை, எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ், இதெல்லாம் கர்மேந்திரியாஸ். இதை வச்சு நம்ம கர்மாஸ் பண்ணுவோம். கை, காலு, வாயி, குதம், குறின்னு சொல்லக்கூடிய 5 உறுப்புகள், அதெல்லாம் கர்மேந்திரியங்கள். அந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்பாற்பட்டது. இப்ப நம்ம எதை வச்சு பேசிட்டு இருக்கோம்? வாயை வச்சு பேசிட்டு இருக்கோம், காதுல கேட்டுட்டு இருக்கோம், கண்ணுல பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கர்மேந்திரியங்களுக்கு ஞானேந்திரியங்கள் உள்ளரே இருக்கா? ஆமா இதெல்லாம் சார். ஞானேந்திரியங்களுக்கு உட்பட்டது. நம்ம பேசுற டிஸ்கஷன், பேசுறது, படிக்கிறது, கேட்கறது, இதெல்லாம் கர்மேந்திரியங்களுக்கு ஞானேந்திரியங்களுக்கு உட்பட்டது தானே? ஆமா சார். அப்ப பிரம்மஞானம் எப்படி இதுக்குள்ள கட்டுப்பட்டு நமக்குள்ளார வரும்? அப்ப பிரம்மஞானத்தை வந்து நம்மளால நேரடியா புரிஞ்சுக்க முடியும்னா முடியாது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா அது வந்து அப்பாற்பட்டது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியும், அவ்வளவுதான். கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் புலன்களுக்கு எட்டாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான் பிரம்மஞானம். எங்க சார் வந்து கிளாஸ் எடுத்தாரு, நானும் யூஜிசி நெட் எல்லாம் படிச்சேன். நானும் 6 மாசம் படிச்சேன். எனக்கு பிரம்மஞானத்தை அவர் கிளியரா சொல்லி கொடுக்கல, எனக்கு பிரம்மஞானம் புரியல. யாராவது இந்த உலகத்துல வந்து பிரம்மஞானம் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு கூட சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றோம்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மஞானத்தை யாராலும் புரிய வைக்க முடியாது. அவங்களே மெடிடேஷன்ல போய் ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, உணர்ந்து கொண்டாங்க. அது பேர் உணர்ந்து கொள்ளதான் முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது. தென் அப்படி ஏற்பட்டது இது கர்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா அது என்னது? ரொம்ப சிம்பிள். எல்லா உபநிஷத்து சொல்றது தான் இதையும் சொல்லுது. அது வந்து நித்தியம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. விபும், அது வந்து எல்லா இங்க வியாபித்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது. சர்வகதம், எல்லாத்துக்குள்ளாரையும் ஊடுருவி இருக்கக்கூடியது. சுசூக்ஷமம் அப்படின்னு சொன்னா சூக்ஷமத்துக்குள்ளாரையும் சூக்ஷமானது அது. அவ்வியம் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்மளால அவ்வியம் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு மனிதனால கற்பனையால கூட எடுத்துட்டு போனாங்க எது எது வரைக்கும்லாம் உங்களை பிரிக்க முடியும் அப்படின்னா, ஒரு பொருளை இருக்கிற வந்து நீங்க பிரிச்சுக்கிட்டே போலாம். ஒரு பொருளை பிரிச்சுக்கிட்டே போனா
கடைசியில அதனுடைய எண்டு பார்ட் என்னவா இருக்கும்? emptiness. நம்ம பிரிச்சு கொண்டு போற பொருள்களுக்கு வந்து சிம்பிளா நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நம்ம எம்டி ஸ்பேஸ்னு வச்சிருக்கோமா, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது வச்சிருக்கோமா? ஆட்டம்னு ஒன்று வச்சிருக்கோம். அணு. அணு தெரியும் தானே? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எதனால் ஆனது? அணுக்களால் இது ஆனது. அணுக்கொள்கை. அணுக்களால் ஆனது. சரி, அணுக்குள்ளார என்னென்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். எலக்ட்ரான். ம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஓகே. புரோட்டானோட சைஸ் என்ன, எலக்ட்ரானோட சைஸ் என்ன, அதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுது, எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும்? சார் அதுக்கு சில ரேஷியோஸ் இருக்கு சார். அது கரெக்டா சொல்ல தெரியல, பட் நான் எல்லாத்துக்கும் சில ரேஷியோஸ் நீ இருக்கு. கெமிஸ்ட்ரியில படிச்ச மாதிரி இருக்குதா? எலக்ட்ரானு, புரோட்டானு, இத்தனை எலக்ட்ரான் இத்தனை ஹைட்ரஜன் அதெல்லாம் சேரும் அப்படின்ட்டு. எனிவே, இப்ப எலக்ட்ரான் புரோட்டான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எலக்ட்ரான்ங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றது. ஒரு அணுவோட வெளிப்பக்கத்து எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்கு, அது மேல சுத்தாம ஒரு லெவல்ல வந்து அது முடிஞ்சு போய் நடுவில் போய் விழுந்துட்டா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் ஒன்று சும்மா இருக்கு, அது பேர் நியூட்ரான் அப்படிங்கிறது. நியூட்ரல். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் உருவம் கிடையாது, வெறும் சார்ஜ் தான். அந்த அருவமாகிய இந்த எலக்ட்ரான் புரோட்டான் அந்த சார்ஜ் தான் ஒரு அணுன்னு சொல்றோம். அந்த அணு தான் சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பருப்பொருள் இந்த உடம்பெல்லாம் உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் இதையெல்லாம் தாண்டி போய் உங்களால கற்பனையில போக முடியாத ஒரு, இப்ப எலக்ட்ரான் புரோட்டானே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். அதுவே நம்மளால கையில பிடிக்க முடியாது ஒரு விதமான அரூபம்னு சொல்றோம். அதை விட சூக்ஷமானது தான் இந்த உங்களுடைய பிரம்மம் அப்படிங்கிற ஆன்மா அப்படிங்கிறது. எவ்வளோ அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமானது அவ்யயம், இதை வந்து சுசூக்ஷ்மம் அப்படிங்கிற வார்த்தையில அவங்க வந்து பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவு. இப்படி இருக்கக்கூடியது இதுக்கு இந்த உலகத்தோட என்ன தொடர்பு இருக்கு? ஸோ ஒரே ஒரு தொடர்பு தான், செயல் விளைவு தத்துவம் தான், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. பிரம்மம் தான் வந்து, இந்த பிரம்மன் அப்படிங்கறதா வந்து எல்லா கிரியேஷனுக்கும் மூலமா இருந்து பிரம்மம் உருவாகுது அப்படிங்கிறது. யக்னிம் ரிச்சுவலை பத்தி எல்லாம் இந்த முதல் காண்டத்துல சொல்லி கொடுப்பாங்க. இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கறதுல இதுல சொல்லி கொடுப்பாங்க. இந்த உபனிஷத்து வந்து நமக்கு மெயினா வந்து முண்டகோபனிஷத்து எல்லாம் அதர்வண வேதத்துல வருது, எல்லாம் காலத்தால பிற்பட்டது, கடைசியில வந்தது இது எல்லாமே. இங்க எல்லாமே எல்லா உபநிஷத்துலையும் முக்கியமா வந்து எஜுர்வேதத்துல சடங்கு முறைகளுடைய ரிச்சுவல்ஸோட ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கும். ரிக்வேதத்துல அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்கும். ரிகுனாவே நம்ம மந்திரங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதுல வந்து இந்த அக்னிஹோத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த அக்னிஹோத்திரில வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த அக்னியில வந்து ஆதர்சம், அபௌர்ணிமாசம், ஆஹ் இது வந்து அச்சாதுர்மாசியம், சதுர்மாசியம், அச்சாதுரிய மாசம். ஓகே. இந்த தர்ஷ தட் இதுல வந்து தர்ஷம் அப்படிங்கிறது வந்து அமாவாசையினுடைய மறுநாள் செய்யக்கூடிய யாகத்துக்கு தர்ஷம்னு பேரு. ஆதர்ஷம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நாட் அக்கம்பைன்டு பை தர்ஷம், த ரைஸ் டு பி தென் நியூ மண்டே.
அமாவாசைக்கு அடுத்த நாள் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் டு பி டன் ஆன் த நியூ மூன் டே. இது கரெக்டா இருக்கு. பூர்ண மாசம் அப்படிங்கிறது பௌர்ணமியின் மறுநாள் பண்ணக்கூடியது. சிவ பொறுத்த full moon day. சாதுர் மாசிங்கிறது ஒவ்வொரு பருவ காலம் தொடங்கும் போது பண்றது. இந்த உபநிஷத்துல இங்க கீழே வரலையா? நான் முன்னாடியே படிச்சது, சாரி, கீழே ஸ்லைடு கண்டினியூ பண்ணாதனால. இப்ப இந்த உபனிஷத்து என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொன்னா, தர்ஷம், பூர்ணமாசம், சதுர்மாசியம், அக்ரயணம், வைஸ்தேவ கர்மம், இந்த மாதிரி வந்து அது அந்த வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த தர்ஷம் அப்படிங்கிறது அமாவாசை மறுநாள். இது எல்லாமே நார்மலா வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பண்ணணும், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பண்ணணும், சதுர்மாசியம் வந்து காலங்கள்ல பண்ணணும், இதுல வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நார்மல் ரிச்சுவல்ஸோட முறை. இது அப்படி அந்த வார்த்தை வந்து ஆப்போசிட்டா பண்ணி இதுல அதர்ஷம், என்னது அப்பௌர்ண மாசம், ஆஹ் அச்சுதர் என்னது அச்சாதுர் மாசியம், அனாகிரயணம், இந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையில எதிர்ப்பதமா போட்டு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க அந்த காலத்துல பண்ணலனா, விருந்தினர்களை நீ கூப்பிடலனா, அக்னிஹோத்திரத்தை இப்படி பண்ணலனா 7 உலகங்களிலும் உங்களுக்கு அழிவே மிஞ்சும். ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணலனா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. நாட் அக்கார்டிங் டு த ஸ்பிரிச்சுவல் இன்ஜெக்ஷன், இது மாதிரி எல்லாம் இதுக்கு இந்த முறையெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து அழிவு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா, நம்ம வந்து முக்திக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். யாரும் இது வந்து நாக்கு, 7 டங்கு. இது வந்து நமக்கு சூத்திரத்துக்கு வந்து 1வது முண்டகத்துல, 2வது காண்டத்துல, 4வது ஸ்லோகத்துல இது இருக்கு. இங்க இருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் காளி, கராளி, மனோஜுவா, ஸ்லோகிதா, சுதர்மவர்ணா, ஸ்புல்லிங்கினி, விஸ்வருச்சி. இதுல மீனிங் பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நம்ம அக்னி, நெருப்பு வளர்றதுல அதில் நார்மலாவே அக்னியோட கேரக்டர் இது எல்லாமே. நெருப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றோமே, அது டிஸ்கிரைப் பண்ணுது. நாமெல்லாம் நெருப்பு அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா நெருப்புன்னு சொல்லிடுவோம். காளி அப்படின்னு சொன்னா அது வந்து கருப்பா இருக்கக்கூடியது. கருப்புங்கிறதுக்கு தான் காளின்னு பேரு. கராளி அப்படிங்கிற வார்த்தை வந்து பயங்கரமா இருக்கிறது. நெருப்பு வந்து எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கணும், அது பயங்கரமா இருக்கும். அதான் கராளி அப்படிங்கிறது. மனோஜுவா அப்படிங்கிறது வந்து மனதை போல நெருப்பு வந்து வேகமானது. நெருப்பினுடைய வேகம் பார்த்துருக்கீங்களா? அது எரியும் போது அதோட ஜுவாலை எவ்வளவு சீக்கிரம் உருவாகி அழிஞ்சு போகுதுன்னு பார்த்துருக்கீங்க. கண்டினியூஸா இருக்கிறதுனால அது உங்களுக்கு கண்டினியூஸா நெருப்பு எரியற மாதிரி தெரியும். ஆனா நெருப்புல ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதி எவ்வளவு அதுல வந்து அழிஞ்சு உருவாகுது அப்படிங்கறது அவ்வளவு ஸ்பீடு உங்களால அதை பார்க்கவே முடியாது. அதனால நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நெருப்பு துகள்கள் வந்து பெருசா உருவாக்கி அதுதான் வந்து மனோஜுவா, மனதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸ்லோஹிதா அப்படிங்கறது வந்து ரெட் கலர்ல இருக்கிறது, கம்ப்ளீட்டா டார்க் ரெட் கலர் இருக்கிறதுனால வந்து சுலோகிதான் அதுக்கு பேரு. தூமர வர்ணம் அப்படிங்கிறது, தூமகன்னா புகை, புகையோட இருக்கிறது, புகை வரும் அதுல. ஸ்புல்லிங்கினிங்கிறது அந்த நெருப்பெல்லாம் பொறி பொறியா வரும்ல அது. விஸ்வருச்சி அப்படிங்கிறது வந்து, விஸ்வருச்சி அப்படிங்கிறது தேவி. அது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஒரு ஒளி, அது வந்து பிரைட்னஸை கொடுக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாம் வந்து நெருப்பை வந்து வர்ணிக்கிறது. அதுல வந்து அந்த நெருப்பு எரியும் போது அதுல ஆவுதிகளை நீங்க போட்டு அதுல வந்து அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றாங்க.
அடுத்த சூத்திரம் ஏதாவது சொல்லும். அந்த மாதிரி நெருப்பு எரியும் போது அதுல போட்டீங்கன்னா அந்த நெருப்பு வந்து அதனுடைய நாக்கு வழியாக அது எல்லாமே உள்ளார இழுத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு. எல்லாம் பண்ணும்போது நல்லா நெருப்பை எரி விட்டு அதில் உள்ளார போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து தபா, குரு பக்தி அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் இருந்தாதான் தப வாழ்க்கை இருக்கணும். தபஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, குரு பக்தின்னு இருக்கு. இது ரெண்டும் இருந்தாதான் உங்களுடைய ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் போக முடியும். இது ரெண்டுமே வந்து இப்போ யாருமே வந்து நம்ம நம்ம அஹ், வழக்கமான ஒரு வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நீ வந்து பள்ளிக்கூடம்லாம் படிக்கணும். இப்ப நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கிறது. ஆனா உண்மையிலேயே வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து வாழ்க்கை நெறிமுறைகளை வேதங்களை படிக்கணும். நாம அதையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வேதங்கள்ல இருந்து இப்ப பள்ளிக்கூடம் எல்லாம் இப்ப கமர்ஷியலா பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு தான். ஸோ உங்களுடைய ஈம நேயங்களை கடைபிடிச்சு பழக்கூடிய ஒரு அசர்டி யோகிக் லைஃப் ஸ்டைல்ல வாழணும். தபா, ஸ்ரத்தா. இப்ப இங்க மென்ஷன் பண்ணக்கூடிய தபா, ஸ்ரத்தா இதெல்லாம் இங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? தபா, ஸ்ரத்தா, செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்து பிரம்மச்சரி. தபா, ஸ்ரத்தா, பிரம்மச்சரி. பதஞ்சலி யோக சூத்திரல கிரியா யோகால படிப்போம் சார். தப்போ சப்த சுவாத்தியாயம். இல்லை, முந்தா நாள் வகுப்பு நீங்க வந்தீங்களான்னு தெரியல. பிரஸ்னோபனிஷத்துன்னு ஒண்ணு படிச்சோமா? வரல சார் நான். வரல. பிரஸ்னோபனிஷத்துல 6 டிசேபிள் போய் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பிப்பலாத முனிவர் என்ன சொல்லுவாரு? தபா, பிரம்மச்சரியா, ஸ்ரத்தா மூணையும் எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ண சொல்லுவாரு? ஒரு வருஷம். ஒரு வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த குருகுலத்துல நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒன் 1 இயர் கழிச்சு நீங்க வந்து கொஸ்டின் கேளுங்க, அன்னைக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதேதான். அது எல்லாமே இந்த குரு பக்தி இதெல்லாம் தான் வந்து இங்க வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன், எப்படி இந்த கிரியேஷன் உருவானது அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. இந்த முண்டகோபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து எல்லாத்துக்கும் வந்து எல்லா உபனிஷத்துக்கும் பேஸுக்கு வந்து நம்மளாம் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரம்மம் அப்புறம் வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். படைப்பு கடவுள் பிரம்மா அப்படின்னு வச்சிருப்பாங்க பக்தி மார்க்கத்துல. அந்த பிரம்மத்துல இருந்தா எல்லாமே வந்துச்சு. சுத்த வெளியில இருந்தா எல்லாமே வந்துச்சு. ஒண்ணுமே இல்லாத இப்ப நம்ம சிம்பிளா லாஜிக்கா வந்து அணுவெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு உருவம் வந்திருக்கு. அணுவு போய் பார்த்தா அதுவே அரூபமா இருக்கு. அந்த அரூபத்துக்கு அரூபமானதான் பிரம்மம் அப்படிங்கிறது. அதுல இருந்த ஒண்ணுமே இல்லாததுல இருந்தா எல்லாம் தன்மாற்றத்துல இருந்து வந்திருக்கு. சுத்த வெளியே சூழ்ந்தளத்து மாற்றல். ஆஹ் அது வந்து இறைவெளியே தண்ணீருக்கும் ஆற்றல் அப்படிங்கிற பாட்டுல வந்து வேதாத்திரி மகரிஷி இந்த படைப்பினுடைய தத்துவங்களை சொல்லியிருப்பாரு. இது நமக்கு பிலாசபில போய் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிக்கும்போது சாங்கிய பிலாசபில புருஷ பிரகிருதி அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட்ல இருந்து மூல பிரகிருதியில இருந்து எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லி இதை வந்து இந்த உபநிஷத்துல நேரடியா சொல்லும் பிரம்மத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அந்த பிரம்மத்தை நீங்க மறுபடியும் போய் அடைய போறீங்க. அதை அடையறதுக்கு வந்து ஒரு இவங்க வந்து ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரும். நம்முடைய மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இருக்கு, அதை வந்து கொண்டு வந்து இந்த ஓம் அப்படிங்கறதோட சேர்த்துறாங்க. இந்த ஓம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, இந்த போ, இந்த வில்லு, ஓம் சாண்டிங். அதுல உங்களுடைய சோல், ஆத்மா வந்து இங்க இருந்து கடவுள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாருங்க, அந்த கயிறு, அதுதான் வந்து அந்த ஓம் சாண்டிங் வந்து பண்றது. இதை நீங்க எவ்வளோ மைண்ட் வச்சு இன்டெலெக்ட் வச்சு நீங்க வந்து எவ்வளவு சாண்டிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆத்மா வந்து சீக்கிரமா அந்த கடவுளை போய் அடைஞ்சிரும் அப்படிங்கறத இது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல இருந்தும் வந்து இந்த போ எதை மீன் பண்ணுது, இந்த ஏரோ எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓம் மெடிடேஷன் அப்படிங்கிறத இந்த ஒட்டு மொத்தமா இந்த ஒரு வில்லை வச்சு அம்பு இழுத்து விடுற ஒரு ப்ராசஸ்க்கு பேரு மெடிடேஷன் பேரு. அந்த மெடிடேஷன் என்னதான் இருக்குன்னா ஓம்காரமா இருக்கு. பிரஷ்னோபனிஷத்தா இருக்கட்டும், முண்டகோபனிஷத்து, கதோபனிஷத்து எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஓம் சாண்டிங் பண்ணி பிரம்மத்தை அடைஞ்சுக்கும், அவ்வளவுதான். இந்த ஓம் சாண்டிங் பண்றது ஆரம்பத்துல வாய் விட்டு சொல்லிட்டு இருப்போம். அது அப்படியே சொல்ல 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 ஒரு பிரீதிங்கோட கனெக்ட் ஆயிடும். அப்புறம் ஓம்ங்கிறது வந்து உள்ளாரே நடந்து மஜ்ஜப காயத்ரி நடக்கும்போது உங்களுக்கு அதே பிரசன்ன பிடிச்சு அதானே சொல்லுது. ஒருவன் ஓம் அப்படி ஆன்னு கத்திட்டு இருந்தான் அப்படின்னா
ஸ்தூலத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே உலகத்துல மறுபடியும் பிறப்பாங்க. அப்படின்னா சோமலோகத்துல பிறப்பாங்க. அகார உக்கார மகார ஓம்ங்கிறது வந்து தனக்குள்ளாரையும் மெர்ஜை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இரவா நிலை அடைஞ்சிருவாங்க, கடவுள் அடைஞ்சிருவாங்க. அதான் அந்த நிலை. 5வது கொஸ்டின் சத்யகாமா கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். 6வது கொஸ்டின் ஒன்னும் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. அது கடவுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இறைவன் நிலையை நீ அடைஞ்சிருக்க அப்புறம். ஆனா அதுக்கு முன்னாடி பிராணா ரை எல்லாம் சொல்லிட்டு வந்து பிராணா உடம்புக்குள்ள இருக்கு எல்லாம் பண்ணிட்டு ஓகே பிராணா இதெல்லாம் இருக்கு எல்லாம் ஓகே தான். என்ன பண்ண சொல்ற? போய் ஓம் சாண்ட் பண்ண அவளுக்கு. ஓம் சாண்ட் பண்ணி முழுமை அடைஞ்சு. நீங்க மெடிடேஷன் எல்லா உபனிஷத்தும் சொல்ற இந்த உபனிஷத்தும் அதே ஓம் சாண்டிங் தான் சொல்லுது, வேற ஒன்று. ஸோ இது ஒரு ஜஸ்ட் சம்மரி, எந்தெந்த முண்டகத்துல எந்தெந்த பகுதி எது பேசியிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் இது. மாண்டூக்கிய உபனிஷத்து. இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து உங்க மைண்ட் மேப் கான்செப்ட்ல நீங்க போட்டிருப்பீங்க. மாண்டூக்கிய உபனிஷத்து எங்க இருக்கு? எந்த வேதத்துல இருக்கு? கட் பண்ணிட்டீங்க. சாமவேதமா சார்? ம். யஜூரியா சார்? என்னங்கம்மா? அதர்வ வேதம். அதர்வண வேதத்துல இருக்கு. ஸோ அதர்வண வேதத்துல இருக்கக்கூடிய இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல என்ன மகா வாக்கியம் இருக்கு? 12. So, அயம் ஆத்ம பிரம்மம். அவ்வளவுதான். அயம் ஆத்ம பிரம்மம் அப்படிங்கிற மகா வாக்கியம் இதுல இருக்கு. இந்த உபனிஷத்துல மொத்தம் இருக்கிறதே வந்து 12 வெர்ஸ் தான் இருக்கு. 12 ஸ்லோகம் தான் இருக்கு. இந்த 12 ஸ்லோகத்தை படிச்சா உங்களுக்கு ஞானம் வந்துடும், முழுமை வந்துடும். அப்ப எது ஈஸி? நமக்கு இது ஈஸி தானே. ஆனா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இது மத்த எல்லா கிளாஸுக்கும் படிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சின்ன சின்னதா இருக்கிறதுல நீங்க வந்து நல்லாவே படிச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து அயம் ஆத்ம பிரம்மம் அப்படிங்கிறது வந்து முதல் பகுதியில 2வது ஸ்லோகத்திலே இருக்கு. இந்த 1.2 அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே வந்து இந்த 2வது ஸ்லோகம் வந்து டெஃபினேஷனா தான் இருக்கும். இதுல இந்த முதல் ஸ்லோகம் வந்து ஒரு அறிமுகப்படுத்துறாங்க. ஓம் இத்தேதக்ஷரமிதம் சர்வம். சர்வம் ஓங்காரம் ஏவ. ஒரு என்ன சிம்பிளான ஒரு டெபினிஷன் பாருங்க. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா முதல் ஸ்லோகத்துல ஓம்காரம் தான் சர்வம். ஈசாவாசி உபனிஷத்துல ஈசம் தான் சர்வம், எல்லாம் ஈசனால் ஆனது. பிரச்சனை உபனிஷத்துல பிராணாதான் சர்வம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே இறைவனால் ஆனது. அது ஈசாவாசி உபனிஷத்து எல்லாமே ஈசனால் வாசியம் செய்யப்படுது, ஈசனால் ஆனது. மாண்டூக்கிய உபனிஷத்து எல்லாமே ஓம்காரத்தால் ஆனது. பிரசன்ன உபனிஷத்து எல்லாமே பிராணாவால் ஆனது. இப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லுது. சர்வம் பிராணம், பிராணசேதம் வசே சர்வம். ஓம்காரம் சர்வம், ஈசா சர்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம்னா என்ன, ஈசனா என்ன, பிராணனா என்ன? லாஜிக் புரியல என்னன்னு. எல்லாமே ஓம் வந்து புருஷா சார், புருஷா தான் மீன் பண்றாங்க. சர்வம் ஓம், சர்வம் ஈசன், சர்வம் பிராணா. அப்படின்னா பிராணானா என்ன, ஈசனா என்ன, ஓம்னா என்ன? ஓம் வந்து இந்த யூனிவர்ஸ் தோணின சவுண்டா சார்? நமக்குள்ளயும் இருக்கு, யூனிவர்ஸ்லயும் இருக்கு, அதான் ஓம். அது நாலா ஈசானாலும் பிராணானாலும் ஓம்காரனாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணு. வெவ்வேறு உபனிஷத்துல வேற வேற பேர் வச்சிருக்கோம். அதான் பின்னாடி இருக்கிற வேர்டு காமனா இருக்குல்ல, சர்வம். சர்வம்னா அனைத்தும், அனைத்தும்னா என்னது? எல்லாம் தான் கவர் ஆகும். ஸோ எல்லாமே அப்படிங்கிறது என்னன்னா எல்லாம் இறைவன் மயமானது அப்படிங்கிறத, ஈசன் மயமானது, பிராணமயமானது, ஓம்கார மயமானது. இப்ப சர்வம்ங்கிற வார்த்தை காமனா இருக்கு, இந்த முன்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் வேறு வேறா இருக்கு அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதானே. லாஜிக் புரியலையா? ஸோ இந்த உபனிஷத்துல இப்படி பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான்.
ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் மாண்டூக்கிய உபநிஷத்துல ஓம்காரம் தான் கடவுள். ஈசாவாசி முடிஞ்சு ஈசன் தான் கடவுள். பிரசன்னோபனிஷத்துல பிராணா தான் கடவுள். புரியுதா? கடவுளுக்கு வேற வேற பேர் வச்சிருக்காங்க. நீங்க கடவுள்னு நம்ம வச்சிருக்கிற மாரியாத்தா காளியாத்தா அந்த கோயில்ல இருக்கிற அதெல்லாம் பத்தி பேசல நம்ம. ஸோ பிரம்மத்தை நம்ம வந்து கடவுள்னு சொல்றோம், அவ்வளவு இறைவன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அது இங்க வெவ்வேறு வார்த்தையில சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து ஓம்காரம் தான் எல்லாமே. ஓம்காரத்தினோட விளக்கத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 3 வந்து சொல்றாங்க. எச்சான் எத்து திரிகாலாதீதம் ததப் ஓங்கார ஏவ. இதுல என்னென்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த 3 காலங்கள், பவத்து, பவிஷ்யத்து, அப்புறம் வந்து பூத காலம். யாருக்காவது கொஞ்சமா சம்ஸ்கிருதத்தோட இலக்கணம்லாம் தெரியுமா? பூத காலம் பாஸ்ட் டென்ஸ் பேர் பூத காலம்னு பேரு. முடிஞ்சு போன காலத்துக்கு பூத காலம். பவத்து இப்ப, பவிஷ்யத்து வரக்கூடிய காலம், எதிர்காலம். அந்த பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் சொல்றேன்லம்மா, அதுக்குதான் பூத பவ பவிஷ்யத்து 3 காலங்கள். இந்த 3 காலத்துல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஓம்காரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாமே இந்த ஓம்காரம் வந்து சர்வம் ஹேதத் பிரம்ம. இங்க இன்னொரு வார்த்தை பாருங்க, சர்வம் ஹேதத் பிரம்மம். அதாவது சர்வம் பிரம்மம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சர்வம் பிரம்மம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? சர்வம் ஓங்காரம், சர்வம் ஈசன், சர்வம் பிராணா அப்படின்னு சொன்னோம். கடவுளுக்கு வேற வேற பேரு. இப்ப இந்த உபநிஷத்து இன்னொரு பேரு சொல்லுது, சர்வம் பிரம்மம். இப்போ ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்க, 3ஓட சேர்த்து சர்வம் பிரம்மம். இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, அயம் ஆத்ம பிரம்மம். எவ்வளவு லாஜிக்கலா கொண்டு போறாங்க பாருங்க. சர்வம் பிரம்மம், எல்லாம் இறைவன். அயம் ஆத்ம பிரம்மம். சர்வம் பிரம்மம்னு சொன்னாலும் அயம் ஆத்ம பிரம்மம் சொன்னாலும் அதே தானே. அதை மீன் பண்றது இன்னொரு வார்த்தை. சோ அயம் ஆத்ம சதுஷ்பாத். இந்த ஆத்மா வந்து ஆன்மான்னு சொன்னாலும் பிரம்மம்னு சொன்னாலும் ஓம்காரன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இதுல 4 பகுதி இருக்கான், 4 பாதம் இருக்கான். சதுஷ்பாத் அப்படின்னு சொன்னா 4 பாதம் இருக்கு. அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து 4 பாதம் இருக்குன்னா அப்ப மாடு மாதிரி 4 கால் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. ஆத்மாங்கிறது 4 நிலைகளை கொண்டது, 4 அத்தியாயங்களை கொண்டது, அல்லது 4 ஆஸ்பெக்ட், 4 ஸ்டேட் அந்த ஆத்மாவுக்கு. 2வது சூத்திரத்துல அதனுடைய மகா வாக்கியத்தை சொல்லியாச்சு. அயம் ஆத்ம பிரம்மம், சர்வம் பிரம்மம், சர்வம் ஏதத் பிரம்மம். அதுதான் வந்து அயம் ஆத்ம பிரம்மம் அப்படிங்கிறத 2வது சூத்திரம். இது வந்து சோ அயம் ஆத்ம சதுஷ்பாத் அப்படின்னு சொல்லி இது 2வது சூத்திரம், 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல முதல்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வந்து நமக்கு போட்டிருப்போம் பாருங்க. சர்வம் ஏதத் பிரம்மம், ஆத்ம பிரம்மம், சோயம் ஆத்மம் சதுஷ்பாத் அப்படிங்கிறது. அந்த சதுஷ்பாத் இந்த டேப்லெட் காலம் தான். இந்த 12 ஸ்லோகத்தையும் இந்த ஒரே டேப்லெட் காலத்தில் கொண்டு வந்து அடக்கியாச்சு. 3வது ஸ்லோகத்தை படிக்கிற அது இங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜாகரிஸ்தானோ பகிஸ் பிரக்ஞா சப்தாங்க ஏகோண விம்சதி முக ஸ்தூல புக் வைஸ்வானர பிரதம பாதகர். இதுல இருக்கிற வார்த்தை இது வந்து இந்த கிரீன் கலர்ல மேல கொடுத்துருக்கல, அகார உக்காரம் அகாரம் ஆமாத்ரா. இது வந்து 7வது சூத்திரத்துக்கு அப்புறம் வரும். அது வரைக்கும் பார்த்துக்கலாம். 7வது சூத்திரத்துக்கு அப்புறம் அந்த கலர் இல்லாம இருக்குல்ல, ஒயிட்ல, பிளாக் அண்ட் ஒயிட்ல, அதுல இருக்கிறத மட்டும் இப்ப பாருங்க. என்னென்ன வார்த்தைகள் இருப்பாங்க. ஜாகரிஸ்தானோ அப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தா. பகிஸ் பிரக்ஞா கீழே இருக்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது. இது என்னன்னா இந்த ஜாக்கிரத அவஸ்தா இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்றது. இந்த ஸ்வப்ன அவஸ்தாங்கிறது வந்து கனவுல இருக்கிறது, சுசுப்பினா தூக்கத்துல இருக்கிறது. இந்த 3த்துக்கும் தாண்டனது துரியா. இந்த 4 பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்மளுடைய கதி என்னங்கிறதா ஜாக்கிரத அவஸ்தா. நம்ம வந்து பகிஸ் பிரக்ஞா, நம்ம கான்சியஸ்னஸ்க்கு என்ன பேருன்னா அது பேரு பகி பிரக்ஞான்னு பேரு. வெளி உலகங்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஜாக்கிரத அவஸ்தா நம்ம ஆன்மாவுக்கு
இந்த உலகத்துக்கு பேரு ஜாக்கிரத பிரபஞ்சம் பேர் வச்சுக்கோங்க. இந்த ஜாக்கிரத பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறது. அவங்களுக்கு என்ன பேர் வேணா வைஸ்வானரன், விஸ்வா, வைஸ்வானரன் பேர். என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா வேக்கிங் ஸ்டேட், முழிச்சிட்டு இருக்கோம். இருக்கோமா? முழிச்சிட்டு இருக்கோமா? முழிச்சிட்டு இருந்தா இப்ப நம்ம ஜாக்கிரத அவஸ்தை. அப்படியே கண்ணெல்லாம் மறைஞ்சு இங்க வேற ஏதோ கிளாஸ் நடக்கிற மாதிரி அப்படியே இருந்ததுன்னா அது வந்து சொப்ன அவஸ்தை. இந்த இப்ப முழிச்சிட்டு இருக்கிற இந்த உடம்புல 7 லிம்ஸ் இருக்கு, 7 லிம்ஸ் இருக்கு. 19 முகம் பக்கம் 19 ஹோல்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் நம்ம பாடியில. இந்த 7 லிம்ஸ் 19 முகம் கீழே அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். நம்ம இந்த பிசிக்கல் பாடியை தான் இப்படி பிரிச்சு சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து டெய்டி கொடுக்குறாங்க விராட்டு. இந்த பாடி வந்து கிராஸ் பாடி அப்படிங்கிறது. அடுத்து இந்த முதல் ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் இப்படி இருக்கும், ஆன்மாவோட பரிமாணம் இப்படி இருக்கு அப்படிங்கிறதா. இதுதான் இந்த முதல் பாதம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு 4வது ஸ்லோகத்துல வந்து தைஜசன். தைஜசன் அப்படிங்கிறது வந்து சொப்பனவஸ்தா அப்படிங்கிறத சொப்பனஸ்தானம் அந்த பிரக்ஞம். அந்தர் பிரக்ஞங்கிறத அந்த பிரக்ஞன் இருக்கும் ஸ்லோகத்துல. அந்த பிரக்ஞம் இதுக்கும் சேம் அதே தான். சப்தாங்க ஏகோண விம்சதி முக பிரதிபிபுக் தைஜச திவீதியக பாதக. அப்ப ஸ்வப்னாவஸ்தா, அந்த பிரக்ஞா, இன்னர் கான்சியஸ்னஸ், நம்ம உள்ளார இருக்கிற கான்சியஸ்னஸ். நமக்கு இதுக்கு பேர் என்ன? தைஜசன். இது வந்து ட்ரீம் ஸ்டேட்டு. நம்ம கனவு காணும் போது நீங்க கனவுல காணுகின்ற உலகத்துக்கு அதுக்கு பேரு சொப்ன பிரபஞ்சம்னு பேரு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்துக்கு போக முடியாது, அதுல இருக்கும்போது இதுல போக முடியாது. இது எல்லாமே மனம் வடிவம் எடுக்கிறது. அதுக்குள்ளாரி அந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து விடுபட்ட சூக்ஷ்ம சரீரம் தான் இருக்கும். நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன இருக்கோ அதே உடம்பு தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரிஜினல் உடம்பு வந்து எங்கேயும் பெட்ல இருக்கும். ஆனா கனவுல நீங்க வேற எங்கேயும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுல வந்து டெய்டி வந்து இரண்ய கர்ப்ப, இது வந்து சட்டில் பாடி. 5வது ஸ்லோகத்துல வந்து 3வது பார்த்து சொல்றாங்க, இது வந்து சுசுப்தி அவஸ்தா. எத்திர சுசுப்தோ ந கஞ்சன காம காமியதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுசுப்தம். சுசுப்தான ஏகீபுக்தி பிரஜான கணக ஏவானந்தமயோ தியானந்த புக். இது வந்து சுசுப்தி அவஸ்தா, ஏகீபுத பிரக்ஞா. இது வந்து டிஃபைன் பண்ண முடியாத உள்ளாரக்கூடிய அன்டிஃபரன்சியேட்டட் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸை வந்து நம்ம நினைவுகளால பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பிரிச்சு பார்க்கிறோம், தூக்கத்துல பிரிச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு வந்து தூக்கத்துல எதுவுமே தெரியாது. அந்த தூக்கத்துல ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன தூக்கத்துல உங்க பேர் என்னன்னு தெரியுமா? டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது உங்க பேரு, உங்களை பெத்த தாய் உங்க அம்மா பேரு ஞாபகம் இருக்குமா என்ன? தூங்கும் போது உங்க அம்மா பேர் ஞாபகம் இருக்குமா இருக்காதா? நீங்க எந்த திசையில தலை வச்சு படுத்துன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க தூங்கல முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தூங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா உள்ளார இருக்கும், டிஃபரன்ஷியேட்டா இருக்கும், அன்டிஃபரன்ஷியேட்டா இருக்கும். அப்ப நமக்கு என்ன பேருன்னா பிராக்ஞா, பிராக்ஞன்னு பேரு. டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டா டார்க் பிரபஞ்சம். இதை நம்ம வேக்கிங் வந்து ஜாக்கிரத பிரபஞ்சம் சொல்றோம், இதை வந்து ஸ்வப்ன பிரபஞ்சம் சொல்றோம், இதுல டார்க் பிரபஞ்சம் சொல்றோம். கம்ப்ளீட் டார்க்னஸ் எதுவுமே இருக்காது, கருப்பா தான் இருக்கும். இஸ் த ஃப்ரம் த பிளிஸ், இதுதான் ஆனந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க ஈஸ்வர தான் டெய்டி. இதை வந்து காசல் பாடின்னு சொல்றோம். ஸோ கிராஸ் பாடி, இந்த பரு உடல், நுண்ணுடல், காரண உடல், இந்த 3 உடல். இதுக்கு அடுத்து வந்து இதை கடந்து போகும்போது உங்களுக்கு வந்து துரியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். இந்த துரியத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் துரியா. நாப்ரக்ஞம். இது வந்து நாப்ரக்ஞம்னா கான்சியஸ் கிடையாது, பிரக்ஞாவே கிடையாது, அன்கான்சியஸ்னஸ். இப்ப நமக்கு பேர் என்னன்னா சிவன், கம்ப்ளீட் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். இது வந்து டிரான்செண்டல் ஸ்டேட்டுக்குள்ள அச்சீவ் பண்ணியிருக்கோம். எதுக்கு பிரம்மத்தை டெய்லி கம்ப்ளீட் பண்றாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு
இதனுடைய பேஸ் தான் நம்முடைய ஆத்மா. ஆன்மா அல்லது ஆத்மா அப்படின்னு சொல்றமே, அதுக்கான டெஃபினிஷன் வந்து பர்ஃபெக்டான ஒரு டெஃபினிஷன் வந்து இதுல இந்த உபநிஷத்துல வந்து இருக்கு. 7வது ஸ்லோகம். எங்கேயாவது உங்களுக்கு அந்த உபநிஷத்தோட 7வது ஸ்லோகம் கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 7வது ஸ்லோகத்துல எடுத்து வச்சு அதனுடைய வெக்காபுலரியை பாருங்க. இது வந்து அந்த 7 லிம்ஸ் 19 முகம் என்னென்னங்கிறது அது பார்த்துக்கோங்க. இதுல இந்த 7வது ஸ்லோகத்துல வந்து ந அந்த பிரக்ஞம் அப்படின்னா ந இல்ல, அந்த பிரக்ஞம்னா உள்ளாரக்கூடியது. அந்த பிரக்ஞம்னா இங்க நீங்க பாத்தீங்கல்ல, எது அந்த பிரக்ஞம்? இங்க அந்த பிரக்ஞம் எங்க இருக்கு? ஸ்வப்னா. ஸ்வப்னாவஸ்தால் இருக்கிறது அந்த பிரக்ஞம். அந்த பிரக்ஞம்னா ஆத்மாவை பத்தி சொல்லும் போது இது அந்த பிரக்ஞம் கிடையாது. பகி பிரக்ஞம். எது பகி பிரக்ஞம்? ஜாக்கிரதை. ஜாகிரதா. ஜாக்கிரத அவஸ்தால் இருக்கிறது. பகி பிரக்ஞம்னா கிடையாது. பகி பிரக்ஞம் கிடையாது. உபயத்தக பிரக்ஞம், இது ரெண்டும் சேர்ந்ததும் கிடையாது. பிரக்ஞம், இது வந்து பிரக்ஞாவே கிடையாது. அப்பிரக்ஞம், இது அப்பிரக்ஞம் கிடையாது. அதிருஷ்டம், கண்ணுல பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அவ்யவகாரியம், அக்ராக்கியம், கிரகித்துக் கொள்ள முடியும், முடியாது. அலட்சணம், இருக்கிறத வடிவம் இருக்குன்னா கிடையாது, லட்சணமே கிடையாது. அச்சிந்தியம், அது சிந்தனை பண்ண முடியும்னு பண்ண முடியாது. அபியபதேசியம், இப்படி அதெல்லாம் வந்து உங்களால பிரிச்சு எதை பார்த்தாலும் அதெல்லாம் வந்து முடியாது முடியாதுன்னு சொல்லுது. அலட்சணம், அச்சிந்தியம், இதெல்லாம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இப்படிலாம் சொல்லுது. இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அது எப்படிதான் இருக்கும்? ஏகாத்ம பிரத்ய சாரம், பிரத்யத்தினுடைய சாரமாக இருக்கும். எப்படி இதுக்கப்புறம் அதனோட வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறத சொல்ல வரும். இது வந்து சாரம். பிரக்ஞான உபசமம், சாந்தம், சிவம், அத்வைதம், சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மச விக்னேயக. ஸோ எப்படியெல்லாம் இருக்காது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சரியான வார்த்தைகள் வந்து போட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதுக்கப்புறம் இந்த நிலையெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு வந்து அகார உக்கார மக்காரா அதுலதான் வந்து இந்த மேல போட்டிருக்கிறது. இந்த ஆன்மாவை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா ஓம்காரத்தால் அச்சீவ் பண்ணலாம். இந்த ஜாக்கிரத அவஸ்தாவை கிராஸ் பண்றதுக்கு அகாரம், அதுக்கப்புறம் உக்காரம், அகாரம், இந்த மாதிரி அந்த 4 சிலபல்ல வந்து இதை முடிப்பாங்க. ஐத்திரேய உபனிஷத்து வந்து ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் உபனிஷத்து. 7வதுல இருந்து 7ன்னு ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க. ஐத்திரேய உபனிஷத்து இந்த உலகம் எப்படி படைக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அற்புதமான உபனிஷத்து. ஃபர்ஸ்ட் வந்து என்ன உருவாகுதுன்னு பாருங்க. அம்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பலோகம், அடுத்து மரிச்சி லோகம், ஸ்கைலோகம், மரலோகம், ஆப்பலோகம், இந்த மாதிரி லோகத்தை வந்து சீக்வன்ஸ் படுத்திருக்காங்க. 4 லோகம். அம்பலோகம்னா சொர்க்கலோகத்துக்கு மேல இருக்கிறது. மரிச்சி லோகம்னா இந்த வானம் அப்படிங்கிற வானத்துக்கு மேல இருக்கிறதா அம்பலோகம். அது கீழே இருக்கிறது இந்த ஸ்கை, இந்த லோகம். மரலோகம் இந்த பூமி. பூமிக்கு உள்ளார இருக்கிறது வந்து இதை வந்து ஆப்பலோகம். தண்ணி, ஆப்பன்னா தண்ணி, அல்லது அது கீழே இருக்கிறது அப்படிங்கிறது. விராட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கடவுள் வந்து இந்த காஸ்மிக் கடவுள், அதான் விராட் கடவுள், விராட் புருஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது இந்த ஆத்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விராட்டை வந்து படைக்குது. இதெல்லாம் படைச்சு இதை முதல்ல கொண்டு கொடுக்குறான்னு பாருங்க. இதான் சீக்வன்ஸ். மவுத்து ஒவ்வொன்றா படைக்குது. நான் இந்த உலகத்தை படைக்க போறேன்னு சொல்லிட்டு படைக்கும் போது வாயை படைச்சு, வாயிலிருந்து வாக்கு, அப்புறம் அதுல இருந்து மூக்கை படைச்சு, மூக்குல இருந்து பிராணா, அதுக்கப்புறம் வந்து கண்ணை படிச்சு, கண்ணுல இருந்து சக்ஷு, அதுல இருந்து பார்வை, காது படிச்சு, காதுல இருந்து கேட்கற தன்மை. இப்படி ஒவ்வொன்றும் வந்து இந்த வரிசையில தான் அவர் வந்து ஹிருதயம், நாபி, ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டது. ஜெனிசியல் பார்ட் வரைக்கும் இதில் படைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒவ்வொன்றும் வெளியே வந்துச்சு. இப்படி வெளியேருந்து வந்து இதெல்லாம் தான் இந்த வாக்கு, பிராணா, சக்ஷு இதெல்லாம் படைக்கப்பட்டது. இதெல்லாம் டெய்டி. இந்த டெய்டி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும்
ஒவ்வொன்றுத்துக்குள்ளார போய் புகுந்துடணும். அதுக்கு வந்து என்ன அந்த கடவுள் வந்து ஒரு மாடை படைச்சாராம். அந்த மாட்டுக்குள்ள போய் செட் ஆகிக்கணும்னா அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிடுச்சான் இந்த புலன்கள்லாம். கடைசியில் இதை படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லி கடைசியில் மனுஷனை படிச்ச உடனே இந்த மனுஷன் தான் எங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்குள்ளார ஓடி வந்து பூந்துக்கிச்சான் எல்லாமே. இப்படிதான் நாம வந்தோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பஞ்சபூதனுடைய ஹெர்ப்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் சார்ட் இருக்கும். ஸ்லோகமே அதே வரிசையில தான் இருக்கும். இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய கிரியேஷனை பத்தி இருக்குது. ஃபுட்டு எப்படின்னு வந்ததுன்றது இதுல வந்து கான்சியஸ்னஸ், நம்ம கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, அதனுடைய பேர் வந்து 16 பேர் இருக்கு. இதுல இருந்து நமக்கு வந்து சர்வாணி ஏவ ஏதானி பிரக்ஞானஸ்ய நாமதேயானி பவந்தி. இதெல்லாம் நம்மளுடைய பிரக்ஞாவோட நம்மளுடைய ஞானத்தோட அல்லது புருஷாவோட 16 விதமான பெயர்கள். இதுல இருந்து உங்களுக்கு ஆர்டர்ல வரும். சஞ்ஞானம், ஆக்ஞானம், விஜ்ஞானம், பிரஜானம், மேதா, திருஷ்டி, திருஷ்டி, திருத்தி, மதி, மனிஷா, ஜோதி, ஸ்மிருதி, சங்கல்பா, கிருத்தக, அசுகு, காமஹா, வசக. இதெல்லாம் 16 பேர். இந்த சீக்வன்ஸ்ல இப்படியே 16 பேர் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அது இங்கிலீஷ் மீனிங்கும் பார்த்துக்கிறது, அவ்வளவுதான். அதெல்லாம் வெவ்வேறு பேர். இந்த ஐத்திரிய உபநிஷத்துல இன்னொரு கான்செப்ட் அந்த பாயிண்ட் இருக்கு. நம்மளுடைய பர்த்டே வந்து ஒரு ஆன்மா வந்து எத்தனை பிறப்பு எடுக்குது அப்படிங்கறது இதுலதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்னைக்குன்னு தெரியுமா? நம்மளோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்றது எப்படின்னு தெரியுமா? நாங்க இந்த பூமியில பிறக்கிற டெலிவரி டேட் தானே சொல்றோம். இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா 3 பர்த் இருக்கு. நம்ம பர்த் வந்து 3 இருக்கு. முதல் பர்த் வந்து தந்தையிடம் இருந்து அந்த ஸ்பெர்ம் தனியா பிரிஞ்சு வர்றது, அதான் ஆன்மா வந்து முதல் பிறப்பு எடுக்கிறது. அதுக்கப்புறம் தாயோட கருவறையில அந்த கருமுட்டையோட சேர்ந்து என்னைக்கு கரு உருவாகுதோ அன்னைக்குதான் நம்மளுடைய முதல் பர்த்டே. இதே இங்க வந்து ஆன்மா வந்து 2வது பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அந்த நம்மளுடைய பிறப்புல வந்து நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக நாம வந்து இன்னொரு பிறப்பு எடுத்து வைக்கிறதா நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கிறது. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அப்பா இறக்கும்போது இந்த ஆன்மா வந்து இன்னொரு பிறப்பு எடுக்குதாமா. இந்த மாதிரி 3 ஃபோல்டு பர்த் ஆஃப் ஆத்மன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதுல இந்த உபனிஷத்துல சொல்லி கொடுத்துருக்கும். தைத்திரிய உபனிஷத்துல வந்து இந்த சாப்டரைசேஷன் பிரிச்சு இருக்கிறதெல்லாம் பிருகுவள்ளி, அனந்தவள்ளி, சிக்ஷவள்ளி, இந்த வள்ளி எல்லாம் நீங்க ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன்லயே அந்த உபனிஷத்தோட இதுல இருக்கும். இதுல நிறைய கான்செப்ட் வந்து பேசப்பட்டிருக்கும். நீங்க இதுல இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த டேப்லெட் காலத்துல ஒடுக்கி இருக்கு. எல்லா ஸ்லோகங்களையும் கொண்டு வந்து டேப்லெட் காலத்துல போட்டிருக்கு. இதுல எந்த ஒரு பொருளை எடுத்து நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் அதுக்கு பூர்வ ரூபம்னு ஒன்று இருக்கும், உத்தர ரூபம்னு ஒன்று இருக்கும். அதாவது அது முன்னாடி என்னவா இருந்தது, பின்னாடி என்னவா மாறுச்சு, இதுக்கு நடுவுல அது என்னவா இருந்தது, இதை ரெண்டு இணைக்கிறது எது, இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஸ்லோகம் தான். ஒரு ஸ்லோகத்தோட வார்த்தைகள் மட்டும் எடுத்திருப்போம். ஆதி லோகம், ஆதி ஜோதிஷம், ஆதி வித்யாம், ஆதி பிரக்ஞம், ஆதி ஆத்மன். இதெல்லாம் தான் இதை பத்தின கான்செப்ட் தான் நம்ம படிக்க போறோம். இந்த ஆதி லோகம் அப்படிங்கிறது அதாவது யூனிவர்ஸ். ஆதினா பிகினிங், ஆரம்பத்துல என்னவா இருந்ததுன்னா அது பூர்வ ரூபம் வந்து ஆதி லோகத்துடைய பூர்வ ரூபம் எர்த்து, அதாவது பிருத்திவி. சான்ஸ்கிரிட்டும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷும் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கொஸ்டின் எதுல வேணா வரும். உத்தர ரூபம் அப்படிங்கிறது வந்து தியௌகு, ஹெவன் சொல்லக்கூடியது. இது ரெண்டுத்துக்கும் எர்த்துக்கும் ஹெவனுக்கும் நடுவுல இருந்தது வந்து ஆகாஷ், ஆகாயன்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டு எது இணைச்சது அப்படின்னா இது ரெண்டுக்கும் இது நடுவுல இருந்தது. இது வந்து சந்தானம், சந்திகி சந்தானம். சந்தானம்னா காத்து.
அப்ப இது ரெண்டு இணைச்சது எது அப்படின்னா இந்த வாயு அப்படிங்கிறது. அதே போல ஆதி ஜோதிடம் எடுத்தீங்கன்னா, ஜோதிக்கு எடுத்தீங்கன்னா பூர்வ ரூபம் அக்னி, உத்தர ரூபம் வந்து ஆதித்யா. இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருந்தது ஆப்பா வாட்டரு. இதை இணைச்சது வந்து வைத்யுக்தக. ஸோ இதுல இருக்கக்கூடிய லைட்டை நீங்க அந்த லைட்டு தான் அதை இணைச்சது. ஆதி வித்யா அப்படின்னா நாலேஜ். பூர்வ ரூபம் டீச்சர் ஆச்சாரியா, உத்தர ரூபம் வந்து நமக்கு தான் பேர் இந்த டிசேபிள் அப்படிங்கிறதுக்கு அந்தேவாசா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சந்தி வித்யா, அதாவது கல்வி படிப்பு. அதை வந்து அந்த நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ரெசிடேஷனுக்கு பேர் தான் சந்தானம். அதுதான் இணைக்குது அப்படிங்கிறது. பிரவணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆதி பிரஜம். ஆதி பிரஜம்ங்கிறது நம்மளுடைய படைப்பு. பூர்வ ரூபம் அம்மா, உத்தர ரூபம் அப்பா. அதுல நடுவுல இருந்த அந்த சந்தி வந்து குழந்தை பிரஜா. அதை இணைச்சது கொண்டு வந்தது பிரஜனனம், பிறப்பு. ஆத்தியாத்மியங்கிறது பூர்வ ரூபம் வந்து அந்தர அணுகு, உத்தர அணுகு. இதுக்கு நடுவுல இருந்து வாக்கு. சந்தி வந்து சந்தானம் வந்து ஜீவா. அவ்வளவுதான். இந்த டேப்லர் காலத்தை வச்சுட்டு உங்களுக்கு முதல் சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு பேரு மகா சம்ஹிதா அப்படின்னு பேரு. மகா சம்ஹிதையோட ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இது எல்லாத்துக்கும் பூர்வ ரூபம் உத்தர ரூபம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுருப்பாங்க. இதுல 4 ஸ்டேட் ஆஃப் வியாக்கிருதி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அப்புறம் வந்து அடுத்த டேப்லெட் பார்க்கலாம். எப்படியும் ஐத்திரி உபநிஷத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து. இது கொஞ்சம் பெரிய உபநிஷத்து, நிறைய டேப்லெட் காலம் வரும். பட் ஆனால் எல்லா டேப்லெட் காலமும் நம்மளுக்கு வந்து இந்த வியாக்கிருதியை வச்சுக்கிட்டு நமக்கு பூர் புவ ஸ்வஹா ஓம் இதுல காயத்ரி மந்திரம் சொல்லியா பூர்லோகம் பூர்லோகம் சோர்லோகம் பூர் புவ ஸ்வஹா அந்த மாதிரி இதெல்லாம் உலகங்கள், உலகம். அதுக்கப்புறம் இது வந்து மகலோகம் அப்படிங்கிற வந்து 4வது உலகத்தையும் சொல்லுது. ஒவ்வொரு லோகத்திலும் எந்தெந்த லோகத்துல எதில் மெடிடேட் பண்ணணும் அப்பெல்லாம் எந்தெந்த இந்த கம்பேரிஷன் எந்த பஞ்சபூதம் எது கம்பேர் ஆகுது, அது போல 4 வேதங்கள் கம்பேர் ஆகுது, பிராணாவோட கம்பேர் பண்ணி இந்த உபனிஷத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு டேப்லெட் காலத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் கொஸ்டின் வரும் ஈஸியா. சரி பார்க்கலாம். ரிதம் சத்தியம் வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி அதெல்லாம் இந்த உபனிஷத்துல தான். சரி ஓகே, இது நாளைக்கு நம்ம படிக்கலாம்.